வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் மீஷோ ஆப்லேருந்து வாங்கின ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது ஸ்ப்ரே மாப்பு. இது ரொம்பவே ட்ரெண்டியாக போயிட்டுருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாப் தான் இது. இது ஜிபே ரேட் வந்து 403. இதில் கோட் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீடு துடைக்கிறதுக்கு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு மாப்பை தூக்கிட்டு போகாமல் இதை ஒரே ஸ்ப்ரே மாப்பில் ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப வெயிட்டும் கிடையாது, வெயிட்லெஸ் ஆகிறதுனால யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எல்லா ஐட்டம் வெளியே எடுக்கலாம். ஹேண்டில் அந்த துடைக்கிற கிளாத் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பாருங்கள் அட்டாச்மெண்ட். இது வந்து அட்டாச்மெண்ட் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் இதில் தான் நீங்கள் க்ளீனிங் லிக்விடை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஈஸியாக தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறமா இதுன்னு ஜாயிண்ட், இது வந்து துடைக்கிற இடத்துல இருக்குது. இது ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு கிளிக்குன்னு சவுண்ட் கேட்கும். பாருங்கள், கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்துக்கு, இதுவும் ஈஸியாக அந்த பட்டனை அமுக்கிக்கிட்டே நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ஹேண்டில் கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ரே எப்படி பண்ணணுமோ அந்த பம்ப் மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது கிளாத்து, ஃபைபர் கிளாத் தான். இது ரிமூவபிள். நீங்கள் தொடச்சிட்டு வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தொடச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, எங்கே துடைக்கிறோமோ அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை துணியை வச்சு இப்படி துடைக்கிற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணலாம். 360 டிகிரிக்கு இது நல்லா ரொட்டேட் ஆகும். ஹேண்டிலும் நல்லா ரொட்டேட் ஆகுது. அதனால் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடியில் சோஃபா கடியிலலாம் ஈஸியாகவே மூவ் ஆகுது. இந்த கிளாத்து ரொம்ப அழுக்காயிட்டாலும் அது வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடு துடைக்கிறதுக்கு பக்கெட்டும் மாப்பும் வச்சு கஷ்டப்பட வேண்டாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெய்லியுமே மாப் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.